நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 60 வயசுக்கு மேலே இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆச்சு, நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? கட்டத்தை பார்த்தார்களா? அதனால் தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மெயினாக சொல்கிறேன். நானும் எனது மனைவியும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. இறைவன் திருவருளா 4 பெண் குழந்தைகள், ஒரு பையன், 10-12 பேரம்பேத்தியோட நல்லா இன்றைக்கி திருப்பூர்லேயும் சரி, குளிபினையிலையும் சரி, சென்ற எல்லா இடங்களிலும் நல்ல மரியாதையோடு இருக்கிறேன். எனக்கு யாரும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. மேரேஜ் இன்றைக்கி பேசி விடுறதுக்கு தைரியமே யாருக்கும் இல்லாமல் இருக்குது. நான் போன 6 மாதத்தில் ட்ரை பண்ணி இண்டிவிஜுவலாக 8 மேரேஜ் பேசி விட்ருக்கேன். 8 மேரேஜ் நானாக பேசி வாட்ஸ்அப் போட்டு மெசேஜை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் எப்போவுமே இனிமேல் கல்யாணங்கள் பேசும்போது தாக்கல் ஸ்பீடாக வந்தால் தான் நம்ம பேச முடியும். ஏன்னா இப்போ ஆட்சி வரணும்னா எப்படி செட்டியாரை கொண்டாந்து விடுங்க அப்படின்னு. சரி, என்ன பண்ணுறது, செட்டியார் எப்படி வருவோம் பாரு. அப்புறம் என்ன முருகனை கும்பிடணுமா, அப்போ சின்ன பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது அங்கே ஒரு கெட்டுக்குதர் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 100லேருந்து ஒரு 150 பேராவது நம்ம சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுது. தற்போதைய தலைவி பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட், எந்தூசியாஸ்டிக், எமரால்ட், டைனமிக் பிரசிடென்ட் திருமதி கல்பனா சிவராமன் அவர்கள். இப்போ செயலாளர் பார்த்திங்கன்னா செயல் வீராங்கனை திருமதி உமையாள் ராமநாதன் ஆட்சி அவர்கள். சிக்கனச்செம்மல் திருமதி அழகு மீனாளாட்சி பொருளாளர் விரதம். குழுவினருக்கும் மகளிர் சங்க உறுப்பினர்களையும் மனதார பாராட்டுவதில் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. இப்போ இது வரைக்கும் இப்போ நாங்கள் 9/9/2021 மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வீட்டு கல்யாணம்னு இது வரைக்கும் ஒரு 11 கல்யாணம் முடிச்சிருக்கோம் இந்த 2 வருஷத்தில். வாழ்க்கையில் எல்லோரும் நினச்சிட்ருங்க ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எஸ் ஃபார் சின்சியரிட்டி, பி ஃபார் பொலைட்னஸ், ஓ ஃபார் ஒபீடியன்ட், ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட், டி ஃபார் டேலண்ட், எஸ் ஃபார் சக்ஸஸ். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நமது செட்டிநாட்டு பாரம்பரியப்படி செட்டிநாடு மசாலா என்ற பெயரில் இட்லி பொடி, சாம்பார் தூள், ரசப்பொடி, இன்றைய உலகத்துக்குள்ள கறி மசாலா அனைத்தும் திருப்பூரிலிருந்து தயார் பண்ணி உலகமெங்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் வாங்கி பயனடையுங்கள். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. அடுத்ததாக நமது மேனாள் திருப்பூர் நகரத்தார் சங்க தலைவர், இந்த நகரத்தார் மகளிர் மன்றத்தின் தோற்றத்திற்கு சிறு விதை தூவியவர் அண்ணன் திரு ராம சங்கரலிங்கம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அவை நிறைந்த சபையோர் அனைவருக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதாவது இப்போ இந்த சங்கம் ஆரம்பிக்க நான் காரணம் என்று சொன்னார்கள். உண்மை அதுவல்ல. தேவோட்டையில் பிறந்து வேந்தன்பட்டியில் வாக்கப்பட்ட கமலம் என்ற பெண், அவர்கள் பாத்திரக்கடை வைத்திருந்தார்கள் சேலத்தில். அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணு தான் நீங்கள் சேலத்தில் நடத்திய அந்த உணவு திருவிழாவை பற்றி எடுத்து சொல்லி கொங்கனகிரி கோவிலிலே நமது திருப்பூர் நகரத்தார் சங்கத்திலும் இதுபோல் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். உண்மையாக விதையிட்டது சேலம் நகரத்தார் மகளிர் சங்கம்தான். சேலம் நகரத்தார் மகளிர் சங்கத்திற்கு ஒரு பலத்த கரகோஷம் ப்ளீஸ். அதே மாதிரி நம்ம ஆட்சி சொல்லிட்டாங்க, சங்கர்லிங்கண்ணே ஏதாவது கேட்குறேன்னா வெளியில் கேட்டுக்குங்கன்னு. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்ன தான் ஆயா வீடு செல்லம்மா வளர்த்தாலும் உரிமை அப்பத்தா வீட்டுக்கு தான். அப்பத்தா வீடு சங்கம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஆயா வீடு ஆரம்பிச்சிய, அதை மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் அப்பத்தா வீடு பணம் கொடுத்தா தான் ஆயா வீடு செலவு பண்ண முடியும். ஏன்னா ஆட்சி அதுக்கு மேலே பேசப்படாதுன்ட்டாங்க. அடுத்ததாக நம்ம நகரத்தார் சமூகம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை, தயவுசெய்து யாராவது சொல்லுங்கள். மனமுறிவு 2ஆம் பட்சம் தானே. அதுக்கு முதல்ல இருக்கிறத சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல இருக்கிற தயவு செய்து சொல்லுங்கள். இங்கே 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்கீங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க சொல்லுங்கள். 60 வயசுக்கு மேலே இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆச்சு, நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? கட்டத்தை பார்த்தார்களா? அன்று நமது நகரத்தார் திருமணங்கள் அனைத்தும்
முறையாக ஒரு வாரம் 10 நாள் முன்னால் சின்னத்தா மக்க, பெரியத்தா மக்க, ஐத்த மக்க, அம்மா மக்க எல்லாரும் வந்திருந்து மளிகை ஜாமான் வாங்கி அதை புடைச்சி அந்த பாசத்தை அந்த புடைக்கிறதுல காட்டி, ஐத்தியாண்டி உங்கள் வீட்டில் பெரியத்தா பேரை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு பேசி கல்யாணங்கள் செய்தோம். ஆனால் எந்த மனமுறிவும் கிடையாது. இன்னைக்கு யாருன்னே தெரியல. கேட்டால் மேட்ரிமோனியலில் பார்த்தோங்கிறீங்க. நீங்கள் இருக்குது இந்த கடைசி, அவங்க இருக்குது ஒரு 170 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னே தெரியாது. உங்கள் சொந்தக்காரில் அவங்க சொந்தக்காரர்களுக்கு தெரியாது. மேட்ரிமோனியலில் பார்க்குறியா, அவன் என்ன சம்பளம் வாங்குறான், இந்த பொண்ணு என்ன சம்பளம் வாங்குறா. நான் இந்த கல்யாணம் நிறைய தாக்கல் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கல்யாணத்தை பற்றி பேசினா இன்றைக்கி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். அதனால் தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மெயினாக சொல்கிறேன். நானும் எனது மனைவியும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. இறைவன் திருவருளா 4 பெண் குழந்தைகள், ஒரு பையன், 10-12 பேரம்பேத்தியோட நல்லா இன்றைக்கி திருப்பூர்லேயும் சரி, குளிபிரையிலையும் சரி, சென்ற எல்லா இடங்களிலும் நல்ல மரியாதையோடு இருக்கிறேன். எனக்கு யாரும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. இன்றைக்கி நம்ம நகரத்தார் சமூகத்தில் 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த பசங்களுக்கு காதலிக்கவும் தெரியலை. இல்லை, சிரிக்காதீங்க தயவுசெய்து. சிரிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. தயவுசெய்து சிரிக்காதீங்க. 27 வயசுலேருந்து 35-36 வயசு கண்ணில் தண்ணி வருதுங்க. அந்த பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பேசும்போது கண்ணில் தண்ணி வருது. அந்த ஃபோனை பார்த்தாலே ஃபோன் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குங்க. ஒருத்தர் சொல்கிறாருங்க, 36 வயசு, ஊர் பேரெலாம் சொல்ல விரும்பலை, பையனுக்கு 36 வயசு, வருஷம் ஒன்றுக்கு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். அவன் பேரில் இன்றைக்கி ஊரும் சொல்லலை, ஏன்னா ஊரை சொன்ன வம்பு. அவன் சொத்து பெரிய ஊரில் வாங்கி வச்சுருக்கான், சொந்த ஊரில் சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. 36 வயசு. சங்கர்லிங்கம் டைவர்ஸ் ஆன புள்ள இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. இவ்வளோ ஒரு அவலமான சூழ்நிலை காரணம் என்ன? நம்ம யாரும் கல்யாணத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதில்ல. ரெண்டாவது, யாரும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் லெட்ரு போட்டாலும் போன உடனே இப்படி ஒரு கும்பிட போடுறோம், அடுத்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு போயிடுறான். தயவு செய்து நகரத்தார் மகளிர் சங்கமாகட்டும், நகரத்தார் சங்கமாகட்டும், எல்லாரும் தயவு செய்து நீங்கள் மனமுறிவுங்கிறது எப்போ வருது? நீங்கள் என்னன்னே தெரியாமல் 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. ஆனால் அந்த காலத்தில் இவங்க குணம் என்ன, அவங்க குணம் என்ன, எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணின கல்யாணங்கள் எதுவுமே மனமுறிவு இல்லைங்க. நகரத்தார் சமூகத்தில் மனமுறிவு இல்லாமல் இருந்த காரணம். ரெண்டாவது, இன்றைக்கி யாரும் கல்யாணம் தாக்கலை கேட்டாலே, அண்ணே நமக்கு தெரியாதுண்ணே, நீங்கள் விசாரிச்சுங்க. ஏன்னா நாளைக்கு இவங்களை குறை சொல்லுவாங்களாம். தயவுசெய்து இந்த மாதிரி ஒதுங்கிறத விட்டுட்டு நமது நகரத்தார் எல்லாருமே கட்டங்களை தூக்கி தூர வீசுங்கள். அந்த ஜாதகத்தை வேணால் நீங்கள் என்னோட பந்தயம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சோசியரை சொல்கிறீங்களோ அந்த சோசியத்தை நான் வர்றேன். ஒரே ஜாதகத்தை பேப்பரில் அழகாக கலராக பேனாவில் எழுதுவோம், இன்னொன்று டைப்ரைட்டிங்கில் அடித்து ஜெராக்ஸ் எடுப்போம், இன்னொன்று வேறு வடிவத்தில் கொடுப்போம், பேரை மட்டும் மாற்றிடுவோம், கட்டங்கள் அதே மாதிரி வச்சுக்குவோம். 3க்கு அந்த சோசியம் ஒரே மாதிரி சொல்லிட்டான்னா நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் அதை கட்டுப்படுறேன். அதனால் ஜாதகக்காரன் பிழைப்பதற்காக நமது பிள்ளைகளை கொடுமைப்படுத்தாதீர்கள். ரெண்டாவது, வயசு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அந்த காலத்தில் உங்கள் ஐயாவுக்கும் உங்கள் அப்பத்தாவுக்கும் 10 வயசு வித்தியாசம் இருந்தது. எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் 7 வருஷம் வித்தியாசம். இன்றைக்கி பிள்ளைய கேட்குது 1 வருஷம் வித்தியாசம், 2 வருஷம் வித்தியாசம்னு. நமது நகரத்தார் இன்றைக்கி அருமையான நேரம், வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இங்கே எல்லாரும் நல்ல முடிவெடுங்க. யார் யார் பிள்ளைகளை கையில் வச்சிருக்கீங்களோ, பையனை கையில் வச்சிருக்கீங்களோ, ஜாதகத்தை தூக்க மாட்டோம்னு ஒரு நல்ல முடிவெடுங்க தயவு செய்து. இதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக உங்கள் எல்லார் பாத கமலங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி இங்கே 25 வருஷம் வெள்ளி விழா கண்ட சங்கம் இது. அந்த 3 ஃபுட் கார்னிவல் எங்கள் உமாச்சி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்கெல்லாம் போட்ட எஃபர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், சொல்லி மாளாது. அந்த ஒரு முதல் 10 வருஷம் உணவு திருவிழாவுக்காக பாடுபட்டாங்க. அதுக்கு பின்னால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் நிர்வாகிகள், அதாவது இப்போ நிர்வாகிகள்லாம் காட்டினாங்க, அழகாக படமெல்லாம் காட்டினாங்க, அவங்க மேடை கூப்பிட்டாங்க, எல்லாம் நினைவு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு நிர்வாகிகளும் கிருத்திகை பூஜை அன்னைக்கு காலையில் வீட்டில் செட்டியாருக்கு சோறாக்குறாங்களா, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போச்சாலாம் தெரியாது.
காலையில் 9 மணி 9:30 மணிக்கு வர்றாங்க. அதுக்கு முதல் நாள் வந்து அந்த இடத்த வலிச்சு விடணும், சுத்தப்படுத்தணும். சாயந்தரம் 6-7 மணிக்கு போகிறாங்க. அப்படி அற்புதமாக 208 மாதங்களும் அந்த கொரோனா டைமில் கூட வெளியே ஆட்கள் இல்லாமல் நிர்வாகிகளை வச்சு அருமையான கிருத்திகை பூஜை செய்த இந்த நகரத்தார் மகளிர் சங்கத்திற்கு அனைவரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிள்ளைகள் வெளியில் போயிடக்கூடாதுக்காக நாங்கள் சில அமைப்புகளை செஞ்சிட்ருக்கோம். அதை பின்னால் வரக்கூடிய என்னுடைய தம்பி அவர்கள் விவரமாக சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து நகரத்தார் பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு பணிவான வேண்டுகோள், ஜாதக கட்டங்களை தூக்கி போட்டுவிட்டு சம்பந்தப்புறம் என்ன அவருடைய வசதி வாய்ப்பை பார்க்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம புள்ள போகிற நேரம் அந்த வீடு பெருகிறோம், அந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கி நல்லா வளர்ந்து வர்றாங்க. அதனால் தயவுசெய்து திருமணங்கள் முடிக்க எல்லா சங்கங்களும் உதவியாக இருங்கள். நம்ம திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஆட்சி சொன்ன மாதிரி யாரோ சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து போகிற இடம் இங்கே மாதிரி உனக்கு மெத்த விரித்து வைக்க ஆள் இருக்காது, எல்லா சிரமங்களும் இருக்குங்கிறத தயவுசெய்து நல்லா திரும்ப 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 சொல்லி நீங்கள் பட்ட கஷ்டங்களை அதிகப்படுத்தி சொல்லாதீர்கள். நாங்களும் இவ்வளவையும் தாண்டி வந்து தான் இன்றைக்கி உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை திருமண வயதில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம் என்று அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி கல்யாணங்கள் செய்து வையுங்கள். நிச்சயமாக மனமுறிவு வராது வராது வராது. வாய்ப்புக்கு நன்றி. சங்கலிங்கனை சொன்ன மாதிரி ஜாதகத்தில் வந்து யாருமே நம்பிக்கைப்படாதீங்க. என்னோட பிறந்தவங்க நாங்கள் 5 பேர். 5 பேருக்கு எங்கள் அப்பா அம்மா ஜாதகம் பார்க்கல. ஆனால் நாங்கள் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி 36 வருஷம் ஆச்சு. எங்கள் செட்டியார் வந்திருக்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் நல்லா இருக்கிறோம், நல்லா உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என் பசங்க 2 பேருக்கும் இந்த காலத்தில் நான் 2 பேருக்குமே ஜாதகம் பார்க்கல. எங்கள் சம்மந்தி வீட்டில் சொன்னேன், நீங்கள் வேணா பார்த்துக்குங்கன்னு. அவங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதப்போ நானும் பார்க்கலைன்ட்டாங்க. என் பெரிய பையனுக்கு பண்ணி 10 வருஷம் ஆச்சு, சின்ன பையனுக்கு பண்ணி 6 வருஷம் ஆச்சு. பேரனும் பேத்தி இருக்குது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எந்த கருத்து வேறுபாடும் என் மருமகளுக்கோ எங்களுக்கோ வந்ததில்லை. அதனால் யாருமே தயவு செஞ்சு சங்கலிங்கனே சொன்ன மாதிரி ஜாதகத்தினால உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நிச்சயம் 26, 25 கூட கல்யாணத்தை முடிச்சிருங்க. நான் 23 என் பையனுக்கு பண்ணிட்டேன், சின்ன பையனுக்கு 24 பண்ணிட்டேன். ரொம்ப யங்கர்ஸ்லேயே நான் பண்ணிட்டேன். அதனால் இது சொல்லணும்னு எனக்கு ஆசைப்பட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக நமது திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அண்ணன் திரு கணேஷ் பாபு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மகளிர் சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 3 மினிட்ஸ் டைம் தந்தாங்க. 3 மினிட்ஸ் ட்ரைனிங் ஆனது. ஏன்னா சாப்பிடக்கு வந்து இட்லி 3 தான், சாப்பிடக்கு வந்து தோசையும் கொடுக்குறது 3 தான். அதனால் வந்து 3 மினிட்ஸ் ட்ரைனிங் இருக்குங்க ஃபுல்லாகவே. அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. 3 பாயிண்ட் முக்கியம். 1, சங்கத்தில் இருக்க மெம்பர்ஸ் வந்து டீல் பண்ணுறது கார்த்திகை பூஜை. கார்த்திகை பூஜையை ப்ராப்பராக பண்ணிடுறாங்க. நாங்கள் சாப்பிட்றோம், சாமி கும்பிட்றோம், வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் அவங்க அங்கேயே நின்று 4:30 மணி வரைக்கும் நின்று எல்லா ஒர்க்கையும் பார்த்து நல்லா ஃபினிஷ் பண்ணுறாங்க. 2வது பிள்ளையார் நோன்பு. பிள்ளையார் நோன்பில் லேடிஸ் கிளப்போட பங்கு மிக முக்கியம். அவங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. 3rd வந்து சங்கலிங்க சொன்னார் மேரேஜ் பற்றி. ஒரே சின்ன பாயிண்ட்டு, மேரேஜ் இன்றைக்கி பேசி விடுறதுக்கு தைரியமே யாருக்கும் இல்லாமல் இருக்குது. நான் போனேன் 6 மாதத்தில் ட்ரை பண்ணி இண்டிவிஜுவலாக 8 மேரேஜ் பேசி விட்ருக்கேன். 8 மேரேஜ் நானாக பேசி வாட்ஸ்அப் போட்டு மெசேஜை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் எப்போவுமே இனிமேல் கல்யாணங்கள் பேசும்போது தாக்கல் ஸ்பீடாக வந்தால் தான் நம்ம பேச முடியும். அதில் கொஞ்சம் எல்லாருமே ஸ்லோவாகிடுறாங்க. இன்னமும் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்னமும் எல்லாருக்கும் கல்யாணம் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்மளுடைய கேஸ்டில் முக்கியமான பாயிண்ட் இப்போ இதாக இருக்குது. மேரேஜஸ் வந்து சீக்கிரம் முடியணும். எல்லாருக்கும் ரொம்ப ஏஜ் ஆகிட்டு இருக்குது, லேட் ஆகிட்டு இருக்குது. இனிமேல் ஸ்பீடப் பண்ணிக்குவோம். இந்த சான்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக நமது திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அண்ணன் ராம சுப்பிரமணியன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். திருப்பூர் மகளிர் மன்றத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்க நேற்றுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே ரிஹர்சல் எல்லாம் வந்து சிறப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு, அதாவது மகளிர் சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நாங்கள் நகரத்தார் சங்கம், நகரத்தார் இளைஞர் சங்கம் என்ன செஞ்சாலும் அவங்களுடைய ஒற்றுமையும் அவங்களுடைய ஊக்குவிப்பும் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நகரத்தாருடைய பண்பாடே அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25வது ஆண்டு விழாங்கிறது அது நம்ம திருப்பூரில், அதுவும் உமாச்சி, இவங்க தியாகராஜன், அவங்க பிரேமாச்சி,
சிவாஜி இவங்கெல்லாம் வந்து முன்னோடியாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் 25 வருஷமும் அவங்க கண்ட்ரோலில் அவங்க எல்லாம் அவங்களுடைய சிஸ்டம் படி வர்ற தலைவிகள் அந்த 2 வருஷமும் மிக சிறப்பாக நடத்திட்டுருக்குறாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்னென்னா, நாங்கள் போன வருஷம் 2021-22 நகரத்தார் சங்க தலைவராக இருந்தேன். எங்கள் டீம் இருந்தது. அப்போது வந்து அதுக்கு முதல்ல நான் இளைஞர் சங்கரத்தில் இருக்கும்போது, தலைவராக இருக்கும்போது ஒரு 128 மாங்கல்யம் கொடுத்தோம். அந்த டயத்தில் வந்து நாங்கள் கிருத்தி எண்ணிக்கை கொடுக்கல. ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது வந்து, சரி கிருத்தி எண்ணிக்கை கொடுக்கலாம், இந்த மாங்கல்யத்தை வந்து ஒரு கிருத்தி எண்ணிக்கை மகளிர் சங்கம் செய்கிற அன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சி நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 28 மாங்கல்யம் கொடுத்தோம். அதே இது வந்து இப்போ உள்ள நம்ம பத்தனம் டீமும் அதே கீர்த்தி பூஜை நெக்கி கொடுத்து மிகவும் சிறப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி வேல் பூஜையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. வேல் பூஜை மிகவும் சிறப்பாக நடக்குது. அதாவது நம்ம அன்றைக்கி வேல் பூஜைன்னா சரி அன்றைக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாத்துக்கும் மகளிர் சங்கத்தினுடைய ஒரு மெயின் பார்ட்டே வந்து வேல் பூஜை தான். அதாவது வேறு ஒரு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம போவோமா இல்லையான்னு தெரியாது. இப்போ அவங்க மகளிர் சங்கம் போகிறனால, வீட்டில் ஒய்ஃபு இவங்க போகிறனால நம்மளும் சேர்ந்து ஜென்ஸும் சேர்ந்து போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அது மாதிரி நகரத்தார் சங்கம், நகரத்தார் இளைஞர் சங்கம் எல்லாமே வந்து நகரத்தார் சங்கத்துலேயும் இந்த வேல் பூஜனைக்கு இப்போ கிருத்திகை பூஜனைக்கு நம்ம மாங்கல்யம் கொடுக்குறாங்க. அப்புறம் கல்வி உதவித்தொகை எல்லாமே வந்து எல்லா சங்கங்களும் மிக ஒற்றுமையாகவும் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி எல்லோரும் இப்போ மேரேஜு, இந்த டைவர்ஸ் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சில கருத்துக்கள், சில விஷயங்கள் மட்டும் இப்போ நாங்களும் எல்லாருடைய ஒற்றுமையின் மூலமாக நாங்கள் சங்கத்தில் எங்கள் டீம் இருக்கும்போது நம்ம வீட்டு கல்யாணம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நகரத்தார் சங்கத்தின் சார்பில் ஒரு 5 மேரேஜ் பண்ணோம். அந்த டயத்தில் வந்து எல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம திருப்பூரில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம லேடிஸ் வர்றது போக இப்போ நாங்கள் பண்ண மேரேஜ் பூரா வந்து நம்ம நகர கோயில்களில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 9 கோயிலில் இது வரைக்கும் 5 கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். பிள்ளையார்பட்டி, வைரவம்பட்டி, நேமம், இளையத்தாக்குடி, இரணி கோயில் இது வரைக்கும் 5 கோயிலில் பண்ணியிருக்கோம். நம்ம நகரத்தார் நம்ம மகளிர் இவங்க வந்து அங்கேயே நாள் இருந்து நம்ம ஊரில் மட்டும் நம்ம வந்து சேவையை செய்யலை. நம்ம திருப்பூர் நகரத்தார் மன்றத்தில் உள்ள நம்ம பெண்கள் அங்கேயும் வந்து சாமான் பரப்புறதுலேருந்து அந்த வீட்டில் எல்லா வேலைகளும் நம்ம வீட்டு வேலையாக இருந்து செஞ்சுருக்காங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதாவது நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம பெண்கள் திருப்பூரில் உள்ள நிகழ்வுகளுக்கு மட்டும் இல்லை, அங்கேயும் வந்து நம்மளால் என்ன முடியுமோ நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது போக கோயிலில் மட்டும் இல்லை, மறுபடியும் இப்போ இது வரைக்கும் வந்து இப்போ நாங்கள் 9/9/2021 மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வீட்டு கல்யாணம்னு இது வரைக்கும் ஒரு 11 கல்யாணம் முடிச்சிருக்கோம் இந்த 2 வருஷத்தில். இப்போ அந்த கோயிலில் பண்ணுறதுக்கு சில பெண்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக பெண்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து டோட்டலி அவங்க வந்து நம்ம கொடுக்குறத வச்சு தான் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அவங்க வந்து இப்போ ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் கோயிலெல்லாம் வந்து பண்ணால் எங்களுடைய டோட்டல் ஃபேமிலிஸில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் நாங்கள் கூப்பிட்டு வர முடியுது. எல்லாரையும் நாங்கள் இந்த ஊரில் பிறந்தோம் வளர்ந்தோம் எல்லாம் பண்ணோம், ஆனால் எங்களால் எல்லாரையும் கூப்பிட முடியல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னு. அந்த டயத்தில் வந்து சரி நாங்கள் எங்களுடைய முடிவுகளை மாற்றிட்டு இப்போ ஒரு ஊர்லேயுமே போய் இப்போ நம்ம 9 கோயிலில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இப்போ 76 ஊர்லேயும் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ எங்களுக்கு வந்துருச்சு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் நச்சாந்துப்பட்டியில் பண்ணியிருக்கோம், பட்டமங்கலம், ஆத்தங்குடி, பள்ளத்தூர், கல்லல், அரிமளம் 6 ஊரில் பண்ணிட்டோம். மறுபடியும் இப்போ எங்களுக்கு கரண்ட்லி வந்து 19/11 கோட்டையூரில் ஒரு மேரேஜ் பண்ணுறோம், 23/11 செவ்வூரில் ஒரு மேரேஜ் பண்ணுறோம், 21/1/2024 கோட்டையூரில் மறுபடியும் அகெயின் சிறுகூடல்பட்டியில் ஜனவரியில் இன்னொரு மேரேஜ், மே மாதம் திருவாரூரில் நாங்கள் ஒரு 3 to 4 மேரேஜஸ் பண்ணோம். ஏன்னா இந்த மேரேஜ் டாபிக் எதுக்காக இப்போ இங்கே பேசணும்னா எல்லா மகளிர் வந்து இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம 76 ஊரில் உள்ள அத்தனை எல்லா சங்கங்களுடைய தலைவிகளும் வந்திருக்காங்க எல்லோரும். ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, எங்களுக்கு அதை ஓரளவு ரீச் பண்ணி கொடுத்தது ஆட்சி வந்தாச்சு பழனியப்பன் மூலமாக தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டே 1லேருந்து ஒரு மேரேஜுக்கும் தம்பின்னு சொல்லி அவங்களே கூப்பிடுவாங்க, அவங்களே வாலண்டரியாக வந்துடுவாங்க, புக்கில் போட்டிருக்காங்க. இதனால தான் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ எங்களால் ஏன்னா அதிகமாக வந்துடுது, ஒரு மாதத்துக்கு 2-3 வரோம்.
லாஸ்ட் மந்த் ஆவணியில் 2 மேரேஜ் பண்ணி வச்சோம். மறுபடியும் நவம்பரில் அதே மாதிரி 2 மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. எங்களால் எவ்வளவு முடியுதோ 3 மேரேஜ் பிளான் பண்ணோம். இப்போ 4, 5ன்னு இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 11 மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு முடியுதோ எங்களால் முடிகிற அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் அதுக்கு உள்ள கரெக்டான, அதாவது உண்மையாகவே ஏழ்மையாக இருக்கவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுங்கன்னா எங்களை வந்து அணுகுனீங்கன்னா நாங்கள் அதுக்கு பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா இது வந்து இந்த நேரத்தில் சொல்லணும்னு விருப்பப்படுற காரணமே வந்து எல்லா ஊரில் உள்ள நகரத்தார் தலைவிகள் எல்லாம் லேடிஸ் உங்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னா தான் நீங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லுவீங்க. சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க, டைவர்ஸை பற்றி பேசுகிறாங்க. பணம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை ரொம்ப பேர் இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் பணம் இருந்து பொண்ணு கிடைக்காம ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ நாங்கள் 2 ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்து இங்கே திருப்பூருக்கு வர சொல்லி 2 ஃபேமிலியும் பேசி மாப்பிள்ளை வீட்டில் முதல்ல அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு தான் பெண்ணு வீட்டுக்கே வந்து அக்செப்ட் பண்ணுறோம். பெண்ணு வீட்டு சார்பில் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோரும் நம்ம திருப்பூர் நகரத்தாருடைய அத்தனை பேருக்கு நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சொல்கிறோம். எல்லாருடைய ஒற்றுமைனாலையும் எல்லாருடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறனாலையும் தான் நாங்கள் வந்து இந்த செயல்பாடுகளை தொடர்ந்து திருப்பூரில் நாங்கள் எங்கள் சங்கங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அத்தனை கடைசி வரைக்கும் இந்த செயல்பாடு எங்களால் நடத்த முடியுங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் மகளிர் மன்றத்திற்கும் அனைத்து மகளிருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் மேனாள் செயலாளர் திரு வெள்ளையன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவனில் ஆணுக்கு பெண்ணிங்கே இலைப்பிள்ளை காணன்று கும்மியடி என்ற முண்டாசு கவிஞனின் கவிதைகளுக்கு ஏற்ப நம்ம புதுமை பெண்களாக இங்கே வீட்டிற்கும் அனைத்து மகளிர் மன்ற நிர்வாகிகளுக்கும் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் மகளிர் ஆட்சிகளுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா வந்து 25வது வெள்ளி விழா ஆண்டு. இப்போ எல்லோரும் கேட்கும்போது பார்த்தா நம்ம திருப்பூர் தான் ஃபஸ்ட்டு 25 ரீச் பண்ணிட்டு நினைக்கிறேன் வந்திருக்கிறதுலையே. அதுவே மிகப்பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் நினச்சேன் சேலம் திருச்சி நமக்கு முன்னாடி முந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஓ சாரி ஆச்சு. ஓ சாரி ஆச்சு, நான் மற்றவங்கள மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே. இல்லை ஆச்சு ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பொன்னாடை வேண்டான்னு சொன்னாங்கண்ணே. அது கொஞ்சம் நம்ம சங்கத்தில் கொஞ்சம் அதை வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணலாம். எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம பொன்னாடி அது நிறைய டைம் நம்ம போயிட்டுருக்குது. அதை கொஞ்சம் நம்ம நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கலந்து முடிவு செய்யலான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் ஆச்சு அது. அதுமாரி இந்த மகளிர் சங்கம் வந்து எங்கள் திருப்பூரில் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க வேலு பூஜையை பற்றி. நான் நினைக்கிறது அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒற்றுமை. எங்கள் நகரத்தார் சங்கத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை வர்றதுக்கு அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆட்சி வரணும்னா எப்படி செட்டியாரை கொண்டாந்து விடுங்க அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, செட்டியார் எப்படி வருவோம் பாரு. அப்புறம் என்ன முருகனை கும்பிடணுமா, அப்போ சின்ன பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது அங்கே வந்து ஒரு கெட் டுகெதர் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 100லேருந்து ஒரு 150 பேராவது நம்ம வந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ நல்ல ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் மகளிர் மன்றத்தில் இன்றைக்கி தான் எங்களை எல்லாரையும் முதல் முறையாக கூப்பிட்ருக்காங்க. இது வரைக்கும் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் எங்கள் செட்டியாரெல்லாம் கூப்பிட்டதே இல்லை. தப்பாக நினச்சிக்காச்சு, உண்மையை தான் நான் சொல்கிறேன். முதல் முறையாக இன்றைக்கி தான் எங்களெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க. அதுவும் காலையில் கூப்பிட்டா செலவாயிரு சிக்கனமாக நைட்டுக்கு மட்டும் வாங்கன்ட்டாங்க. அதுமாரி இந்த 20 வருஷம் எப்படி நடத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஆட்சியோட மைண்ட் வாசி, ஐயா உங்களோட நாங்கள் 20 வருஷமாக குடும்பம் நடத்துகிறோம், இந்த சங்கத்தை நடத்துகிறதா பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலை, சொல்லிட்டாங்க. நானே உங்கள்கிட்டாச்சும் சொல்லியிருப்பாங்கண்ணே. அதுமாரி ஆச்சு. எங்கள் திருப்பூரில் வந்து சங்கம் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரபலம் வந்து எல்லார் மத்தியிலையும். அதுக்கு காரணம் வந்து எங்கள் மகளிர் மன்றம் தான். நீங்கள் காசிக்கு போய் நாட்டுக்கோட் சத்திரத்தில் இறக்கி விடு அப்படின்னு யார்கிட்ட சொன்னாலும் கூட இறக்கி விட்டுருவாங்க. அதுமாரி நீங்கள் திருப்பூரில் இறங்கி நீங்கள் மகளிர் சங்கம் போங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா எங்கள் ஆட்சிகள்லாம் முதல்ல செட்டியார் கேட்டு பார்த்தாங்க. வேலை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி லேட் பண்ணுறது. அப்புறம் பார்த்தாங்க அட்ரா ஃபோனு 456789 ரெட் டாக்ஸி, ப்ளூ டாக்ஸி, முடிஞ்சது மேட்ரு. யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நேற்று முந்தானத்தோ நிகழ்வு நடந்தது என் மனைவி கூட சொன்னா. அப்படி அவன் கூலாக சொல்கிறானா, லேடிஸ் கிளப் தானே ஆச்சு, நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா. அப்படி ஆமாம். ஸோ அதுமாரி எங்கள் திருப்பூரில் வந்து மகளிர் மன்றம் வந்து மிக சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம். மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் மேலும் வந்து இதை நல்லபடியாக கொண்டு போகணும். இதேமாரி இன்னும் நிறைய வெளியூர்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, எங்களையும் அப்பப்போ கூப்பிட்டு இதுமாரி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் இந்த சங்கம் வந்து வளர்ச்சி அடைந்து
நல்ல பல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க மேனாள் திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் நடப்பு செயலாளர் திரு ராம அருணாச்சலம் செட்டியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார்கள் என்பார்கள். இங்கே நாங்கள் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்ற வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் வாழ்த்துவதிலும் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளையின் சார்பாக பெரும் உவகை கொள்கிறோம். முதல் தலைவி 1997ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட மகளிர் சங்கத்தின் முதல் தலைவி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நகரத்தார் சங்க தலைவர் திருமிகு பாரடைஸ் நெட்டஸ் தியாகராஜன் செட்டியார் அவர்களின் துணைவியார் மரியாதைக்குரிய பிரேமாட்சி அவர்களுக்கும், அவருடன் இணைந்து பணியாற்றிய திருமதி லலிதா கண்ணன் ஆட்சி அவர்களுக்கும், எப்போதும் புன்னகையுடன் மகளிர் சங்கத்தை வழிநடத்திய முன்னாள் செயலாளர் திருமதி உமாட்சி அவர்களுக்கும், எப்போதும் சாந்தமாக இருந்து சாதிக்கும் முன்னாள் செயலாளர் திருமதி உமா மகேஸ்வரி சங்கரலிங்கம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் நாவுக்கரசி திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பெரியோர்கள், நகரத்தார் பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போதைய தலைவி பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட், எந்தூசியாஸ்டிக், எமரால்ட், டைனமிக் பிரசிடென்ட் திருமதி கல்பனா சிவராமன் அவர்கள். இப்போ செயலாளர் பார்த்தீங்கன்னா செயல் வீராங்கனை திருமதி உமையாள் ராமநாதன் ஆட்சி அவர்கள், சிக்கனச்செம்மல் திருமதி அழகுமீனாள் ஆட்சி பொருளாளர் அவர்தம். குழுவினருக்கும் மகளிர் சங்க உறுப்பினர்களையும் மனதார பாராட்டுவதில் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. வஞ்ச புகழ்ச்சி அல்ல, நெஞ்ச புகழ்ச்சி. மகளிர் சங்கத்தின் செயல்பாடு இந்த ஆண்டு முதலாவதாக திருவிளக்கு பூஜை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். மிகவும் மங்களகரமான நிகழ்வு. அடுத்தபடியாக குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம் மிகவும் அருமையாக நடந்தேறியது, பாராட்டுக்கள். அடுத்தபடியாக மிகவும் சிறப்பாக தங்களுக்கான அடையாளமான மகளிர் தின கொண்டாட்டம் நடந்தேறியது. என்றும் நினைவில் நிற்கும் இன்பச் சுற்றுலா இனிதே சென்று வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை மாத பூஜையில் மிகச்சிறப்பான பங்களிப்பை செய்து வருகிறார்கள். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருவார் என்பதை நடைமுறைப்படுத்த முத்தாய்ப்பாய் முற்றோதுதல் மிகவும் சிறப்பாக நடத்தி வருவது எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மற்றும் மிகப்பெரிய சிவத்தொண்டு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. பாரதியானின் வைர வரிகளை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருமாறி அறியாமையில் அவலமீதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும். உதய கண்ணி உரைப்பதும் கேட்டீரோ, போற்றி போற்றி ஓராயிரம் போற்றி, நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான். சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போலொளி, தோற்றி நின்றனை பாரத நாடலை துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை, சாற்றி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பயனே வாழினி என்று பாரதியின் வைரவழிகளை மனதாரங்க நகரத்தார் மகளிர் சங்கத்தை பாராட்டி ஆட்சி ஒன்று சொன்னாங்க. சேலம் நகரத்தார் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பொண்ணுக்கு என்ன கேட்குறாங்களா, மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் வந்து வாலில் இருக்காங்களா ஹாலில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. பிகாஸ் they made us as a லக்கேஜ் இல்லை, அவங்க உங்களை பாரம் சுமந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெள்ளி விழா காண்கின்றீர்கள், தங்க விழா பவள விழா காண வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அன்புடன் ராம அருணாச்சலம், செயலாளர் திருப்பூர் நகரத்தார் சங்க அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். நேற்றைய தினமலர் செய்தி பார்த்திருப்பீர்கள். நம்முடைய நகரத்தார் சங்க மேனாள் தலைவர் திரு பாரடைஸ் நெட்டிங் தியாகராஜன் அவர்களுடைய அண்ணன் அவர்களுடைய தங்கையின் கணவன் திருமதி திரு நாராயணன் அண்ணன் அவர்கள் எல்ஐசியில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவர்கள். பாரா ஒலிம்பிக் என்கின்ற விளையாட்டுக்களை வழிகாட்டி இதுவரை 30 ஆண்டுகளாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் பயிற்சி அளித்து அவர்களை ஒலிம்பிக் வரை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டு விதமாக அவரை மேடைக்கு அளிக்கிறோம். அவர்கள் துணைவியார் திருமதி உஷா ஆச்சி அவர்களையும் மேடைக்கு அளிக்கிறோம். இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் தெற்காசிய போட்டி ஒலிம்பிக் வரை அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய திருப்பூர் நகரத்தார் சங்க அறக்கட்டளையின் தலைவர் திரு பத்மநாபன் அண்ணன் அவர்களை,
நாராயணன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உஷா ஆட்சி அவர்களுக்கு நம்முடைய மகளிர் சங்க தலைவி கல்பனா சிவராமன் ஆட்சி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நன்றி. அண்ணன் ஒரு சில வார்த்தைகள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குருசாஸ்தா பிரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த தாய் தந்தையருக்கும் நன்றி. என்னை இந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண என் மனைவிக்கு முதல்ல நன்றி. என் வாழ்க்கையில் அது முதல்ல வேணும். அவங்க உடலைன்னா என்னால் செய்ய முடியாது. வாழ்க்கையில் எல்லோரும் நினச்சிட்ருங்க ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எஸ் ஃபார் சின்சியரிட்டி, பி ஃபார் பொலைட்னஸ், ஓ ஃபார் ஒபீடியன்ட், ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட், டி ஃபார் டேலண்ட், எஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ வாழ்க்கையில் அந்த நான் ஸ்போர்ட்ஸில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். தோற்று மனசு அப்படி இதாகி எல்லாம் சகிப்புத்தன்மை. அண்ணா சொன்னாங்க அந்த ஜாதகத்தை பற்றி, அதே தான் நானும் சொல்லுவேன். ஜாதகம் தேவையில்லை. என் வாழ்க்கையில் என்ன 2 கண்கள், ஒன்று விளையாட்டு, ஒன்று ஆன்மீகம், ஒன்று உடம்புக்கு, ஒன்று மனசுக்கு. இதை 2ஐயும் நான் கம்பைன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன், 2மே வைக்கலாம். ஸோ விட்டு கொடுக்குற தன்மை, சகிப்புத்தன்மை இருந்தால் போதும். வாழ்க்கையில் எதனா ஜெயிக்கலாம். ஜாதகம் தேவையில்லை. எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ எனக்கு என் லைஃப்பில் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நான் வந்தது சின்ன வயசு 76 நான் ஸ்டார்ட் பண்ணது கோயம்புத்தூரில். கிட்டத்தட்ட இந்த த்ரோ ஈவெண்ட்ஸ்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் அந்த த்ரோ ஈவெண்ட்ஸில் யாரும் எஃபிஷியண்ட்டாக இல்லை. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறையா பண்ணுவாங்க, நல்லா ஹை ஜாண்டியாக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதை யாருமே எடுக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து தான் நான் ஒரு பையனை எடுத்தேன். அவனை தான் ஒலிம்பிக் கொண்டு போனேன், ஜூனியர் ஒலிம்பிக்ஸ் திருப்பூர்லேருந்து தான் எடுத்தேன். அந்த பையனை 2006 என்கிட்ட வந்தான். 6 அடி ஆகிட்டு இருப்பான். 9 வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணி இந்தியா நம்பர் 1, தென் நேஷ்னல் ஒலிம்பிக் ஜூனியர் ஒலிம்பிக்ஸ் 3rd. அந்த பையன் இன்றைக்கி ஐசிஎஃப்பில் வேலையில் இருக்கான் நல்லா. ஸோ அது 30 வருஷம் நான் உழைச்சதுனால எனக்கு சீஃப் மினிஸ்டர் அவார்டு நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட அந்த அவார்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் கொடுத்தாங்க. அந்த அனைத்து விளையாட்டு போட்டியிலையும் சேர்த்து அந்த ஒருத்தருக்கு தான் தருவாங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லா விளையாட்டு யார் ஹூ இஸ் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்தமாரி வாங்கினேன். அதுக்கு 1 lakh கேஷ் அவார்டு, எனக்கு பட்டய பத்திரம் எல்லாம் வச்சு சட்டசபையில் ஆனர் பண்ணாங்க. எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் வாங்கிட்டேன். ஏன் இந்தியாவோட தலைநகரத்தில் வாங்கணும், அந்த ஒரு எய்ம் எனக்கு வந்துச்சு. அடுத்தது அது யார் எடுக்கணும், பேரா ஒலிம்பிக், கண்ணு தெரியாதவங்க, கால் இல்லாதவங்க, கையில், அவங்கள நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதில் ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்க ஏஷியாடு போகிறாங்க. ஸோ அந்த ஆர்டிகிள்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாம் ரெகுலருக்கு கேஷ் அவார்டு கொடுப்பாங்க 2 lakhs 5 lakhsன்னு. அது இப்போ நான் ட்ரெயின் பண்ண பசங்களுக்கு 10 lakhs வாங்கினாங்க. ஒருத்தர் கோல்டுக்கு 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 2 பேர் 10 லட்சம் வாங்கினாங்க. ஒருத்தர் 15 லட்சம் வாங்கினார். ரொம்ப ஹாப்பி எனக்கு அதில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்கள தூக்கி உட்கார வச்சு வீல் சேர்லேருந்து இந்த சேரில் உட்கார வச்சு அனுப்பணும். அந்த பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கைகால் நல்லா இருக்குது, அவங்களுக்கு காலே சுத்தமாக இது ஸ்பைனல் இன்ஜுரி. 30 கிலோமீட்டர் வடமதுரையிலேருந்து அந்த பொண்ணு ஒரு காலில் ஸ்கூட்டரில் நான் தூக்கி அந்த பொண்ணு உட்கார வச்சு சேரில் திருப்பி உட்கார வச்சு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்தியா நம்பர் 1st இருக்குது, வேர்ல்டு நம்பர் 2nd இருக்குது. அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கேன் அவங்கள. ஸோ அவங்க ஒலிம்பிக்ஸில் ப்ளேஸ் பண்ணால் கவர்மெண்ட் 3 crores கொடுப்பாங்க, அதுபோக ஜாப் கொடுப்பாங்க. ஸோ என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அந்தமாரி என்னோடய ஹேபிட்ஸு. ஸோ முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதே தன்னம்பிக்கை. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.